வணக்கம். நான் உங்கள் போல் இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு ஒரு 8 லென்த்து பைப்பு ட்ரைனேஜ் பைப்பு போடணும்னு சொன்னாங்க. நம்ம வேஸ்ட் வாட்டர் ஓடுறதுக்கு இடம் இல்லாதனால அதனால் அந்த பைப்பு போட வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நிறைய வரும். ஜேசிபி நோண்டி இப்போ பைப் லைன்லாம் போட்டாச்சு மட்டத்துக்கு வச்சு. இந்த வீடு ஃப்ளம்பிங் வீடு வேலை பார்த்தது எல்லாத்தையும் போட்டிருக்கோம். 4 இன்ச்சு 6 கேஜி போட்டிருக்கோம். ஐஎஸ்ஐ எல்லாமே ஃபுல்லாக. ஏன்னா ரோட்டில் வரதுனால ரோடு போட்டாங்கன்னா இடைஞ்சலாக இருக்கணும். இது ஃபுல்லாக எல்லாத்தையும் பேஸ்ட் வச்சு ஒட்டியாச்சு. ஜேசிபி இது டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக ஜேசிபி வச்சுட்டு பைப் லைனை போட்டுட்டு நம்ம மட்டம் கட்டிட்டு என்ட்ரன்ஸில் ஒரு லென்த்து பைப்பு 2 லென்த்து பைப் போட்டுட்டு வாட்டை வச்சு போட்டாச்சு. ஏன்னா அந்த ரோடு மெயின் ரோடாக இருக்குது. அதனால் இந்த சைடில் உள்ள தெருவுக்கு மட்டும் இதுமாரி நோண்டிட்டு ஒரு 2 அடி பள்ளத்துலேயே போட்டாச்சு. ஏன்னா லைட் வாட்டமாச்சு நம்ம வச்சாகணும், மட்டமாக போட முடியாது. இது வரைக்கும் நம்ம போட்டு மூடியாச்சு ஃபுல்லாக. இது வரைக்கும் டேமேஜ் எதுவுமே இல்லை, அதனால் நம்ம மூடியாச்சு. இதில் ஒரு 3 கேபிள் லைனாக போகுது. சின்ன பக்கெட் போட்டு வெட்டியாச்சு ஃபுல்லாக. இதில் இங்கே சாக்கடையில் சேருது. இங்கே காங்கிரீட் ஸ்லாப் போட்டிருக்காங்க. அதனால் நம்ம அது உடச்சாகுது. இப்போ அது மிஷின் வச்சு 4 இன்ச்சு பைப் போகிற மாரி உடச்சிட்டு இந்த சைடு பைப்பு வச்சுருக்கோம். நம்ம அப்புறமா ஜாயின் பண்ணி பைப் லைனை தள்ளி ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இந்த சாக்கடைக்கு தான் வருது. இந்த ட்ரைனேஜ்லேருந்து லைன் மட்டும் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். நம்ம இப்போ ஹோல்ஸ் தான் விட்டு ரெடியாக இருக்குது. இந்த சைடு வீட்டுக்கு இந்த சைடு போகுது. இங்கே ஒரு டீ போட்டு எண்டு கப்பு போட்டு அந்த சைடு வச்சுருக்கோம். பின்னாடி பக்கத்து வீட்டுக்கு கேட்டாங்கன்னா இப்போது சப்போஸ் ஒரு 5 வருஷம் சென்று கேட்டாங்களோ ஏதாச்சும் அமௌண்ட் வாங்கிட்டு கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம. இல்லைன்னா தனியாக அவங்களும் லைன் போட்டாங்கன்னா இண்டிவிஜுவலாக போட்டால் அதுமாரி போயிட்டுருக்கோம். இங்கே மட்டும்தான் ஜேசிபி இங்கே 12 மணி போல் தான் தண்ணி வரும். இங்கே மட்டும்தான் பைப் லைனை டேமேஜ் பண்ணிட்டாங்க, ஒரே ஒரு லைனை. அப்போ மட்டும்தான் நோண்டிட்டு அப்படியே மண்ணை போட்டு மூடிட்டாங்க. அதையும் சரி பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா பொத்துட்டு நம்ம ஜாயிண்ட் கப்ளிங் வச்சு ஏற்றியாச்சு ஃபுல்லாக. இந்த சைடு சாக்கடையில் ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு நீட்டிருக்கும், ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு நீட்டிருக்கும். அந்த வாட்டத்துக்கு பள்ளம் வச்சுருக்கோம். ஃபுல்லாக இந்த காங்கிரீட்டு போட்டு அதை பூசிட வேண்டியதான். பூசிட்டு நம்ம இழுத்து மூடிட வேண்டியதான். அதேமாரி நம்ம வீட்டு அந்த முனையிலையும் உள்ளதையும் அதேமாரி தான் வைக்கணும் நம்ம. இப்போ இந்த சைடு பொத்து விட்டுட்டு கல் வச்சாச்சு ஃபுல்லாக. இது வீட்டு உள்ளார போகிற லைனு. இதுக்கிட்ட டீ போட்டு அந்த எண்டு கப்பு வச்சுருக்கோம். ப்ளஸ் இதையும் மூடிட வேண்டியதான். இந்த காம்பவுண்டில் ஓட்ட விட்ருக்கோமோ அதையும் அடைச்சிட்டு மூடிட வேண்டியதான். இந்த சைடில் பார்த்துட்டு ஒரு எள்ளு போட்டு தூக்கிட்டு நம்ம அதில் ட்ரைனேஜ் கொஞ்சம் பைப்பு ஹைட்டாக வச்சு கீழே ட்ரைனேஜ் தண்ணி ஊந்து அதிகமாக உள்ள தண்ணி மட்டும் போகிற மாரி வைக்கலாம், இல்லை வலை வச்சும் வைக்கலாம். 2 மெத்தட்லேயும் வைக்கலாம். நம்ம அதுக்காக பைப் லைன் தூக்கியாச்சு. இப்போ சாக்கு வச்சாச்சு. இதை அடைச்சிட்டு பூசுவாங்க. இந்த லைன் எல்லாம் வேஸ்ட் வாட்டர் லைன்னால் கனெக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு இதில் ஒரு சேம்பர் கட்டிட்டு அதில் நம்ம வளையம் வைக்கலாம், இல்லை பைப்பு மட்டும் லைட்டாக தூக்கி கூட வச்சுக்கலாம். நம்ம டஸ்ட் எல்லாம் கீழே படிஞ்சிட்டு போகிற மாரி. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நன்றி.